செயலாளராக இருக்கின்றேன். மாண்புமிகு அம்மாவை நிறைவேற்றிலிருந்து அந்த எடப்பாடியார் வரை மாவட்ட கழக செயலாளராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சிலர் என்னை பற்றி தவறாக பேசினார்கள். நான் அதற்காக வருத்தப்படவில்லை. அவர் செய்தது அவர்களே உணர்ந்து கொள்ளட்டும். ஆனால் பேசியவர்களுக்கு மனசாட்சி இருக்கின்றது. என்னை பற்றி கடுமையாக என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய கிராமத்துக்கு வர முடியாத அளவுக்கு காலை குறுக்கே போட்டு இந்த வேலைக்கு செல்கிறவர்களும் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகளும் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு என்னை அவமானப்படுத்தினார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவமானம் கிடையாது. வந்தவர்களுக்கான அவமானமே ஒழிய இந்த இயக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் மரியாதை. இந்த இயக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் மரியாதை. நான் இல்லை என்றால் நம்ம வருவார், நம்ம இல்லை என்றால் நம்ம வருவார் தான் இந்த இயக்கத்துடைய வரலாறு. எப்பொழுதுமே கீழே இருக்கின்ற மேலே வருகின்ற வரலாறு தான் அண்ணாதிமுக வரலாறு என்பது அனைத்து தொடர்களுக்கும் நன்றாக தெரியும். யார் உழைக்கின்றார்களோ அவருக்கு உரிய மரியாதை இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது கடந்த கால வரலாறு. நான் கூட ஒரு சாதாரண கிடைப்பிரதியாகத்தான் இருந்தேன். கிடைப்பிரதியாக இருந்து நான் அந்த அளவு வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் ஒவ்வொரு தொடருடைய உழைப்பு நானும் நினைத்தேன். ஏதோ நான் அவர்களை நான் ஜூலியர் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நான் கல்லூரி படிக்கின்ற போதே வாக்கு இல்லாத போது, அதாவது ஓட்டு இல்லாத போதே நான் பூத்து முகவராக இருந்திருக்கின்றேன். அதற்கு நான் அத்தாட்சி வைத்திருக்கின்றேன், இன்னும் வைத்திருக்கின்றேன். இது ஓட்டு யாராவது சொல்லுவாங்க என்று நான் இன்னும் வைத்திருக்கின்றேன். ஆக என்னை பற்றி பேசுவதை பற்றி நான் கவலையே படவில்லை. எனக்கு இந்த இயக்கத்திற்காக எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு மீண்டும் இரட்டலை விட்டுவிட வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோளை ஒழிய அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி அவர்களை போல நானும் கடந்தாளுக்கு விரும்பவில்லை என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உடம்புல ஓடுவது அண்ணாதிமுக ரத்தம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு மாண்புமிகு அம்மாவுக்கு நான் உண்மையான விசுவாசமாக இருந்தால் அந்த இருவரும் தலைவர் இயக்கத்தை வளர்த்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த இருவரும் தலைவர் செய்கிற நன்றி கடன் என்னவென்றால் இந்த 26 சட்டமன்ற தேர்தலிலே இரட்டையை வெற்றி வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்தால் நடக்கும். நிச்சயமாக இந்த இயக்கம் வெற்றி பெறும். எங்கே தோல்வி வருகின்றனோ அப்பொழுதுதான்